அவருடைய வெளிச்சம் வார்த்தையிலே அது எந்த நேரம் உள்ள போய் போனபடி இருக்க வேணும். வேத வாக்கியங்களை விட்டு விலக வேண்டாம். அது சும்மா வாசிக்கிறதால உண்மை எல்லாருக்கும் வழிபடாது. உண்மைக்காக சாட்சி கொடுக்குவாங்க என்று சொன்ன யேசுவா பைலட் கேட்டதும் அவர் மறுமொழி கொடுக்கவில்லை. What is truth? உண்மை எல்லாருக்கும் வழிபடாது. உண்மை வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யம், அரசாங்கம், அவருடைய ஆளுகை. இந்த உண்மை எல்லாருக்கும் வழிபடாது. உண்மையை வாசிக்கலாம், ஆனால் உண்மை எல்லாருக்கும் வழிபடாது. அதை கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. உண்மையை வாசிக்கலாம் உலகெங்கும், வேத புத்தகத்தை வாசிக்கிறார்கள், இந்த பைபிள். ஆனால் உண்மை எல்லாருக்கும் வழிபடாது. வாய் உண்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் உண்மை வழிபடும். சாட்சியமானவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் யேசுவா சொன்னார். இந்த அடிப்படையான காரியம் உங்க இருதயத்தில் வைக்க வேண்டும். இது நான் உங்களுக்கு சொல்ல ஏவப்படுகிறேன். Because it's easy to come to church and go home. சர்ச்சுக்கு வந்துட்டு சரி நான் ஓய்வு நாளில் பங்கு பெற்றேன், பாடல்களை படித்தேன், எப்படி சொல்லாவிட்டாலும் உள்ளான ஒரு மன திருப்தி அது போய் வந்து சும்மா போனதுல இன்றைக்கு டாடி என்ன பேசினார், போன கிழமை என்ன பேசினார், அவைகளை நீ ஆராய்ந்து பார்க்காவிட்டால் பிரயோஜனம் என்ன? அவர் தம்மை பின்பற்றினவர்களை நோக்கி பார்த்து நீங்கள் என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால், அந்த வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணி அதுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிவீர்கள். உண்மையை வாசிப்பது ஒரு காரியம், உண்மையை அறிவது இன்னும் ஒரு காரியம். உண்மையை கேள்விப்படலாம், ஆனால் அந்த உண்மை வெளிப்பட வேண்டும். So வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருந்தால், if you continue in my word, அதை கீழ்ப்படிந்தால் நீங்கள் உண்மையை அறிவீர்கள். You will know the truth, and the truth will set you free. I'm sorry, the truth will make you free. நீ விடுதலையிலே இருந்து கொள்ள அந்த உண்மை உதவி செய்யும். உன்னை மாற்றி போடும். நீ உண்மையிலே நிலைத்திருக்கும் நேரம் விடுதலை சுதந்திரம் அல்ல. விடுதலை உடனடியாக நடக்கும் ஒரு காரியம். Deliverance is not freedom.
எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள். பார்வோனின் கையிலே இருந்து அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கவில்லை. வனாந்தரத்திலே பிள்ளைகள் கவனிச்சுக் கொள்ளுவாங்க. சில நேரங்கள் சாபங்கள் உடைக்கிறது. அது இது பெயிலிருந்து விடுதலை 100% அது செய்ய வேணும். விடுதலை தேவை. விடுதலை இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பிடிக்க முடியாது, ருசிக்க முடியாது. சீயோனிலே விடுதலை அடைந்திருப்பார் உண்டு. யாக்கோபின் குடும்பத்தார் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரிப்பார்கள். அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். ஒபதியா 17:18. So even though the Israelites got delivered from Egypt, they were not free. அவர்கள் ஈப்தில் இருந்து விடுதலை அடைந்தாலும் வனாந்தரத்தில் தேவன் பிரசன்னமாக இருக்கும். அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கவில்லை. அவர்கள் மனதாலே பிடிபட்டார்கள், உணர்ச்சிகளால் பிடிபட்டார்கள், வயறினால் பிடிபட்ட என்ன இந்த மன்னா எந்த நாளும் முறுமுறுத்தார்கள். அவர்கள் மாமிசம் அவர்களை அடக்கியது. They were not free. அவர்களுக்கு விடுதலை இருக்கவில்லை. தேங்க்யூ. நான் சொன்னதை கவனித்தாய? ஓகே, நீ உனக்கு விடுதலை நடந்திருக்கலாம் கடந்த காலங்களிலே. But Daddy is asking you, are you free? நீ சுதந்திரமாய் இருக்கிறாய்? தரமான தீர்மானங்கள் எடுப்பதற்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு இவையெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அவரோடு மகிமையிலே ஆட்சி புரிய எருசலேமிலே இப்பொழுது உனக்கு பயிற்சி நடக்கிறது. You're trained. You know that. ஒரு தேசம் உன்னுடைய இந்த பெரிதான அழைப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், தடை பண்ணலாம். ஒரு வேலை தடை பண்ணலாம். அந்த வேலையோடு உன்னால் ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியறதில்லை. டேடியோடு பேசுவதோ அல்லது வேதம் வாசிப்பதோ வேத எழுத்துக்களை பாடமாக்குவதோ சபையிலே அவர் நடத்தும் ஊழியத்திலே பங்கு கொள்வதோ அந்த வேலை உன்னை விடுகிறதில்லை. சொன்னார், கண் இடரலாயிருந்தால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணோடு நீ பாதாளத்தில் இறங்குறதை விட இருளிலே ஒற்ற கண்ணனாக நீ வாழ்க்கைக்குள்ளே ராஜ்யத்தின் வாழ்க்கை பிரவேசிப்பதனால இவைகளை இங்கே வைத்துக் கொள்ளும். கேட்டுட்டு இப்படி போய் கிழமை கூடாக இதாக கட்டுதாக அவருடைய கண்கள் எங்களையே நோக்கி கொண்டிருக்கிறது. உன்னை நான் வாட்சியை கொடுக்கலாம், நீ அதை பார்க்கலாம். ஆனால் ஏன் கொடுக்கிறேன், ஏன் கண்டிக்கிறேன் அவருக்கு தான் தெரியும். விளையாடு.
கொஞ்சம் உலகத்தோடு கொஞ்சம் இனத்தவர்களோடு அந்த கல்யாணம், இந்த சாமர்த்தியம், அந்த அவவினும் நினைப்பாவை இவங்களை ரெண்டு ஒற்று போராக்களுக்கு ராட்சியத்திலே எப்படி அவர் பங்கு கொடுப்பார்? நான் எப்பொழுதும் சொல்லுது உங்களுக்கு, சபை அங்கத்துவம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கிரயமும் நீ கட்ட வேண்டியது இல்லை. எழும்பி நீ ஞாயிறு ஆராதனையோ ஓய்வு நாள வர வேணும், ஒன்று கேட்காமல் விட்டாலும். But to be a disciple, ஒரு சீஷனாக இருக்க. What do you say for disciple? For women, சீஷி. நீ ஒரு சிஷியாக இருக்க கிரயம் கட்டவன், மாதிரியான கிரயம் கட்டவன். எப்போதும் சொல்லியிருக்கிறேன், இயேசுவுக்கு அங்கத்தவர்கள் தேவையில்லை. என் உலகமுக்கு போய் ராஜ்யத்தின் செய்தியை அறிவிச்சு எல்லாரையும் அங்கத்தவர்களாக்குங்கள் என்று சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களாக்குங்கள் என்று சொல்லவில்லை, சீஷர்களாக்குங்கள். இதெல்லாம் மேற்கு நாடு, ஐரோப்பா எல்லாம் தலைகளாயினது. அவங்க செமினா வைப்பாங்க, டிசைபிள்ஷிப் செமினா அது இதண்டு வைப்பாங்க. ஆனால் அவர்கள் படிப்பிப்பது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை முதலில் தேடுங்கள். இவையாவும், இந்த இவையாவும் தான் இருதயம் இருக்குது. இங்க அப்படி நல்லா இருக்கு, இங்க அப்படி நிறைவாக, இங்க அப்படி கோட்டை கட்டலாம், அந்த இதெல்லாம் இங்கேதான். Not seeking the kingdom first. So இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக தேவன் சில காரியங்களை பேசுவது உங்களுக்கு சரி. கைகால வர மாதிரி அநேகம் பேர் சாப்பிடும் முதல்ல எல்லாரும் கொடூசியில் 1:27 மேசியா எங்களுக்குள்ளே, இங்கிலீஷ்ல கிரைஸ்ட் இன் யூ, மெஸ்ஸாயா இன் யூ. விடுதலை ஒரு காரியம், சுதந்திரம் இன்னும் ஒரு காரியம். பிசாசுகள் போனால் உனக்கு விடுதலை கிடைத்தது நல்லது, தேவனுக்கு சந்தோஷம், உனக்கும் ஆறுதல். ஆனால் அந்த விடுதலையை அடுத்ததாக சுதந்திரம், ஃப்ரீடம். மாமிசமோ அல்லது எதுவோ உன்னை ஆளாதபடிக்கு உனக்கு சுதந்திரம் தேவை. உண்மை, தேவனுடைய வார்த்தை உன்னை அந்த விடுதலையிலே வைத்துக் கொள்ளும், அந்த சுதந்திரத்தை கொடுக்கும். அதிக பேர் பிசாசுகளில் இருந்து விடுதலை அடைந்தவர்கள், அவர்களுக்கு என்னமாக நிம்மதி இல்லை, சமாதானமும் இல்லை, அதாவது சுதந்திரம் இல்லை. They are not free. To live in freedom, you have to live in the light of the word. சுதந்திரத்திலே கிடைத்த விடுதலையிலே சுதந்திரமாய் ஜீவிக்க அவருடைய வார்த்தை வெளிச்சம் நாளாந்தம் தேவை. அவதிப்படுவார்கள் சிலர். சாவும் படைக்க வேணும், ஐயோடைக்கு வேணும்ன்றது, எப்போ பிறகு இன்றைக்கு வரலாமா, நாளைக்கு வரலாமா, எப்போ உடைக்கிறது, அது இது எல்லாம் முடிஞ்சது. அவளை பார்க்கிறேன், நம்ம மகள் முகத்தில் சந்தோஷமே இல்லை. ஒருவேளை இன்னமாக சில பேர்கள் உள்ளே என்ன பதுங்கி இருக்கிறது, அல்லது அந்த வெற்றிடத்துக்கு அது வெளிச்சம் அவருடைய வார்த்தை போகவில்லை. வெற்றிடம் அபாயம். அப்படியா ஒரு செய்தி ஒன்று இருக்குது.
திரும்பி வந்து அந்த வாழ்க்கை வறுமையாக இருக்கிறதை பார்க்கிறது. சுதந்திரம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திலே வரும் அந்த முத்துக்களை நீ ருசிக்க முடியாது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் சாப்பாடு குடியும் அல்ல, அது நீதி உள்ள ஜீவியம். அந்த நீதி உள்ள ஜீவியத்தினாலே வருவது தேவ சமாதானம், ராஜ்யத்தின் சமாதானம். அவரது வார்த்தையை விரும்புகிறவர்களுக்கு, நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சும்மா சமாதானம் இல்லை. I don't know where that is. 119, 165. I don't know. 119வது சங்கீதத்தில் இருக்குது. வாசிச்சு கண்டுபிடி. அவரது வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு you fall in love. விளங்கும்படியா சொல்றேன். There is no such thing as falling in love. வாலிபர்களுக்கு விளங்கும்படியா சொன்னால் அவர் வார்த்தையிலே காதல் கொள்ளு, அது விளங்கி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உனக்கு வேணும் என்றா படிக்கலாம், அதை நேசிக்கலாம், அதை வாஞ்சிக்கலாம், அதனுடைய தாகத்தை கொடுக்கும்படிக்கு செய்யலாம். எனக்கு பசி தாரம், எனக்கு தாகம் தாரம், நான் இந்த பூமியிலே ஒரு பரதேசி, உமது சாப்பாடு எனக்கு சேவை, உமது வாட்சி எனக்கு மரியாதையும் டேடி. He'll give you one of those things. And I used to always pray from 1982. திடீரே நான் கேட்பது அவரிடத்திலே ஒரு காரியம், பல காரியங்களில் ஒன்று, உமது வாட்சிக்கு ஒரு தனியாத ஒரு தாகத்தை எனக்கு தாரும். அந்த தாகம் எனக்கு தேவை என்றால் நான் வாசித்தேன். தாகமாயிருக்கிறவனும் என்னை வாண்டி சொன்னார். வந்து அவன் குடிக்கட்டும். எல்லாரையும் கூப்பிடவில்லை. தாகமாயிருக்கிறவர்களே, பசியாயிருக்கிறவர்களே, இது வயிற்றை குறித்து பேசவில்லை. Come and eat, come and drink. சுக்கோத் கடைசி நாளிலே இதைத்தான் அவர் சொன்னார். அந்த 7ஆம் அதிகாரத்திலே தொடக்கம் ஜான், everyone who is thirsty. So அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு வசனம் தனியாக தாழ்ந்தார். நான் பூமியிலே பரதேசி. மது வாட்சி எனக்கு மரியாதை. அவருடைய வாட்சியின் வெளிச்சம் இல்லாமல் உன் வாழ்க்கை ஓடாது. சாபம் நிறைந்த உலகம், உன் பிசினஸ் கடைசி மட்டும் ஓடாது. பிசாசின் ஆர்ப்பாட்டம் நிறைந்த உலகம், அவன் ஆளுகை செய்கிறான். ராஜ்யங்களையும் அரசாங்கங்களையும் இன்னும் அவன் கட்டப்படவில்லை. கிறிஸ்தவ சபைகளை ஆளுகை செய்கிறான். பூமி அனைத்தையும் அவன் தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருது அவனுடைய திட்டம்.
நடக்காத காரியம். எத்தனையோ புருஷன்மார் மனைவிமார் இதை அறியாமல் இருக்கிறார்கள். தாங்கள் இடறுவது என்னதில் என்று அறியாதிருக்கிறார்கள். வெளிச்சம் இல்லை. அவர்கள் பார்ப்பது சர்ச்சை, அவர்கள் பார்ப்பது போதகரை. ராட்சியத்துக்கு மகிமைக்கு அவர் உன்னை அழைத்தது இன்னும் தெரியாதா? பிலாத்துக்கு முன்பாக அந்த வேதபாரர்கள் எல்லாரும் குற்றம் சாட்டி கடைசியை கேட்டால் இன்னுமே எங்களை தடுமாற வைத்துக் கொண்டு நீ மேசியாவானால் சொல்லும் சரியாக. If you are the Christ, tell us. My God, அந்த நேரம் நம்புறது. தேவன் மேல் ஆணையிட்டும் இடத்தில் கேட்கிறோம். And he opened his mouth. நீர் சொல்லுகிறபடி நாம் மேசியாதான். இது முதல் வானத்தின் மர்மங்களோடு பிதாவினுடைய மகிமையிலே அவர் வருவதை நீங்கள் காண்பீர்கள். அந்த நேரம் அந்த பிரதான ஆசாரியன் தன் சட்டையை கொள்ளைத்தான். இனிமேலும் என்ன காத்திருப்பது? தேவதூஷணம். My God. And Jesus held his peace. இவன் சாகத்தான் வேண்டும் சொன்னார். இனிமேலும் நாங்கள் இவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும்? He might die. Adam, probably Yeshua, lifted his eyes and looked at that priest without his covering, his clothing. There's a priestly garment. அந்த கற்களோடு அந்த ஆடையிலே ரச்சன கற்கள். This is the best life you have in the kingdom. ராஜ்யத்திலே மிகச்சிறமையான அவருக்காக நீ பிறந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடிய ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்னாலே போகும்படி ஒப்பு கொடுத்து. ஆனால் பல தடைகளை பிசாசு கொண்டு வருவான். எதுவும் தடை பண்ணலாம். குடும்பம், வேலை, எதுவாக இருக்கட்டும். அதுதான் கிரியம் கட்டாமல் எவரும் ராட்சியத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. நாம் அநேக உபத்திரவங்கள் கூட தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு பிதாவினிடத்திலே நான் அதிகாரம் பெற்றது போல நான் இந்த ராஜ்யங்களை ஆளுகை செய்ய அதிகாரம் கொடுப்பேன். ராஜ்யங்கள் பூமியிலே இரும்பு கம்பியினாலே சட்டிகளை உடையணும். அது மாதிரி நொறுக்கி போடுவான். அவருடைய அதிகாரம். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும்
கிறிஸ்துவின் வல்லமை மேலாக நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. As long as the devils hide, the demons hide, they're okay in churches. இனி ஒருவரும் காண்பதில்லை என்று அவள் சொல்லுகிறாள். மெய்ப்பனோ போதுவனோ அந்த சர்ச்சில் இருக்கிற யாரோ அதை அறியாத நேரத்திலே அது போய் மற்ற பாம்புகளை கூட்டிக் கொண்டு வரும். சபையிலே வார்த்தையின் வெளிச்சம் கிடைக்காது, உண்மை எதென்று தெரியாது. உண்மை உள்ளவர்களுக்குத்தான் உண்மை வெளிப்படும். எல்லாருக்கும் அது. Deliverance is not freedom. You have only freedom in the Messiah. Messiah அவருக்குள்ளாகத்தான் உனக்கு சுதந்திரம். அவர் தேவனுடைய வார்த்தை, அவர்தான் செய்தி. எப்படியும் இப்ப நான் சொல்றத உன்னை சீரியஸாக எடுக்கப்படாது. ஏன் இங்கதான் அடங்கி இருக்கும் உன்னுடைய சமாதானம், சந்தோஷம், மனுஷன் கொடுக்க முடியாத சந்தோஷம். சோ இது ஓய்வு நாளிலே மகிமுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், கேளுங்க பிடிச்சமான பிள்ளைகள், எண்ணுவாயானால் இது மகிழ்ச்சியான நாள் என்று எண்ணுவாயானால் அப்பொழுது யாவையின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். யாவையில் then the joy of the Lord, you shall be joyful in the Lord, in Yeshua. அவருடைய மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அப்படி எண்ணினான். இது பரிசுத்த நாள், பிரித்தெடுக்கப்பட்ட நாள். இந்த ஓய்வு நாள் அனுசரும்படிக்க சொன்னார். அந்த இந்த பேச்ச பேசாம அதையும் இதையும் காக்காம அவரை பற்றி பேசுவோம். அவர் கூர்ந்து கவனிப்பார். யாவையில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால், யாக்கோபின் சுதந்திரம் ராஜ்யம். ராஜ்யம் யாக்கோபின் சுதந்திரம். தேவனுடைய வார்த்தை செய்தி யாக்கோபின் சுதந்திரம். அவர் நாளாந்தம் போடும் மன்னா யாக்கோபின் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தால் உனக்கு சாப்பாடு போடுவேன், உன்னை போஷிப்பேன். யாவையினுடைய வாய் இதை சொல்லிட்டு கட்டாயம். இப்ப உபதியா கொடுக்க வாங்க. உபதியா 17. ஆனாலும் சீயோன் மலையிலே தப்பி இருப்பாரும் உண்டு. பெரிய பிரச்சனை நடக்கும் அவர் வந்த நேரத்தில். ஓகே, சீயோனிலே தப்பி இருப்பார், விடுதலை அடைந்திருப்பாரும் உண்டு. இந்த யுத்தத்துக்கு தான் பேர் ஆமகடன். அவர் வந்து இறங்கும் நேரம், மலை இரண்டாக பிளக்கும் நேரம். ஓகே, இதைத்தான் நீங்க சொல்லுது. அந்த இதுல எல்லாரும் சாக மாட்டார்கள், அநேக பேர் சாவார்கள். யூதர்களிலும் தப்பி இருப்பாரும் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். முதலாவது யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த
முதல்ல பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருப்பார்கள். சீயோனிலே விடுதலை அடைந்திருப்பாரும் உண்டு. யாக்கோபின் கூட்டத்தார் பரிசுத்தமாக இருப்பார்கள், பிரித்தெடுக்கப்பட்ட. பரிசுத்தம் இல்லாமல் சுதந்திரத்தை நீ சுதந்திரிக்க மாட்டாய். சுதந்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள். நாங்கள் ராஜ்யத்தை தேடுகிறோம், ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறோம். சீதனம் உனக்கு எழுதி கொடுத்தா தாய் தப்பன், நீ போய் அந்த காணியை போய் பார்த்து அதை வேலி அடைக்கிறதுகளை அடைச்சு நீ போய் அங்க செய்ய வேண்டியதை செய்ய வேணும். அப்பதான் நீ சுதந்திரிக்கிறாய். சும்மா விட்டு போட்டு கிடந்தா சோயத்தினை வச்சு கொண்டு வாலிபு பிள்ளைகள் மற்றார்கள் புருஷன் மாதிரி இருக்கிறார்கள். ராஜ்யத்தின் கழிகூறுதல் மற்ற எல்லாரும் கைதட்ட நீ தட்டுவாய், மற்ற எல்லாரும் பாரு ஓடுவோம் ஓடுவோம் கைகள் உன்னை விட சிலாக்களை அதுக்கு விடாத குளோரியை விட இல்லை. எத்தனையோ காலமாக எத்தனையோ பேரை விட இல்லை. இங்கே இருக்கிறாயா? ராஜ்யத்தை ருசிக்கிறாயா? ராஜ்யத்தின் வல்லமையை ருசிக்கிறாயா? அது அவனுடைய வார்த்தை. மாயமாலுமாய் தெரிந்தால் நீ ருசிக்க மாட்டாய், உனக்கு ஐக்கியம் இருக்காது. You can taste the kingdom now. அவர் வார்த்தை, the message of the kingdom, ராஜ்யத்தின் வார்த்தை. அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரின் வார்த்தை, கர்த்தரின் வசனம், கர்த்தருடைய செய்தி, தேவன் கொண்டுபடிய வார்த்தை எல்லாமே ராஜ்யத்தின் செய்தி. The kingdom. The demons cannot stand. This is the only message சர்ச்சுக்கு கொடுக்கப்பட்டது. எபிரேயர் 2:2-3 ஒரு செய்தி கொடுக்கப்படவில்லை. அதுவும் இருதயத்தில் இருக்கா? வேலை செய்யுமா? only one message. எத்தனையோ காரியம் சபைகளுக்கு தெரியாது, மெய்ப்பெறல் போதவர்களுக்கு தெரியாது, பைபிள் ஸ்காலர்ஸ் அந்த நேரத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு தெரியாது, வேதபாரர்கள், the scribes who teach the word, அவர்கள் ஆசையாக விரும்பின யாவை வந்து நின்று கொண்டிருக்கிறார். மல்கியா சொன்ன மாதிரி நீங்க விரும்புகிற யாவை உங்கள் நடுவில் நினைப்பார். தெரியும், அவரை தெரியவில்லை. வேதபாரர்களுக்கு அவரை தெரியவில்லை. The demons, they knew him. பேய்கள் அவரை அறிந்திருந்தது. நசரேயனாகிய இயேசு, இயேசுவே உமக்கும் எங்களுக்கும் என்ன, அதாவது இது என்ன, இது காலம் வரும் முன்னே எங்களை கடுக்கவா வந்தேன். காலம் வரும் முன்னே அதுகளுக்கு தெரியும் காலம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இயேசுவா கத்துரத்திறப்பை எல்லாத்தையும் பாதாளத்துக்கு அனுப்ப இல்லை. அவர் டேடிக்கு கீழ்ப்படிந்து இருந்தார், அல்லது முழுதையும் அனுப்பி இருக்கலாம். ஒரு பிள்ளையில இருந்து பேய் கலைக்கும் நேரத்தில் அவர் சொன்னார், இவனை விட்டு போ, திரும்பி வராது. அது போய் 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 திரும்பி வந்திருக்கு. ஒரு நேரத்தில் தண்ணியில் தட்டுது, ஒரு நேரத்தில் நெருப்பில் கொண்டு போய் கையை வைக்கிறான். அப்படி இப்படி அப்படி அப்படி அவர்கிட்ட தாப்பனட்ட எவ்வளவு நாள் இது, அவன் சிறு வயது முதல் இப்படியா இருக்குது. ரைட், முந்த நாள் எனக்கு இருந்தா போல இந்த பேய்கள்
பேய்கள் அவரை எப்படி கூப்பிட்டது? அது ஒரு பாவம். So I went my iPad. I searched. ஆராய்ந்து பார்த்துட்டு நசரேயனாகிய இயேசுவே, அந்த இயேசுவே என்றது எங்க இருந்து வந்திருக்குது? கிரேக்க பாஷை இயேசுவேக்கு இயேசுஸ், இயேசுஸ் சொல்லு, இயேசுஸ் ஏனா சூனா இசன்னா, அது கிரேக்க பாஷை. அதுல இருந்து மொழிபெயர்த்தாங்க இயேசு என்று இச விட்டு போட்டு. ஒவ்வொரு மொழிபெயருக்கும் பேர் மாறி போச்சு. ஆனா அந்த பேய்கள் தேவாலயத்தில் அந்த மனுஷனை கூட கூப்பிட்ட பெயர் என்ன தெரியுமா? நசரேயனாகிய யேசுவா. The demons knew his name as Yeshua. மற்றார்கள் விசுவாச காட்டி எனக்கு பரவாயில்லை, மற்றார்கள் கட்டாயம் இயேசுவான்னு கூப்பிட வேண்டும் என்று நான் சொல்ல. But Yeshua, that is the name of the Messiah. நேற்று சொன்னேன், வார ஓய்வு நாள் மட்டும் எனக்கு பொறுத்திருக்க இயலாது. அவ்வளவு வட்டி உண்டு அடங்கி இருக்கு அந்த பேருக்குள்ள. அவருடைய நாமத்தையும் கடைசியில் மாற்றினது பேய். என் வார்த்தையை நீங்கள் நினைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யர்கள் எதை அறிவீர்கள்? எதை? உண்மையை அறிவீர்கள். உண்மை உண்மை இயேசு அல்ல, உண்மை யேசுவா. ஒலிவ மரம் என்ன சொல்லுது? உண்மையாக ஒலிவ மரத்தோடு ஒட்டினா, தேவன் ஒட்ட பண்ணினா, அங்கே இருந்து அவங்களுக்கு கொடுத்த வெளிச்சங்கள் எங்களுக்கு கிடைக்கும். கிளையால வந்து அவன் தான் இந்த பாட்டெல்லாம் படித்தவன். யேசுவா மசியா. Blessed be your name. ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிக்க வேணும். ராஜ்யத்தை முதலில் தேடு. அவர் ஆளுகை, அவர் அரசாங்கம் முகம் மாடி இருக்க வேண்டியதில்லை. பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. யேசுவுக்கு நிறைய இருந்தது. அவருடைய பிரகாசம், அவருடைய மகிமை. எம்மாவு தெருவிலே நடந்து போனார். அது அதிகரிக்கும். ஏன் தெரியுமா? மகிமையின் ராஜா மாறார். அது நெருங்குது. நாங்கள் பாட்டு எனக்கு தெரியும். மகிமை
கண்மலையின் ராஜா உட்செல்லும் நேரம் நெருங்கி போச்சு. வானம் எல்லாம் மேகத்தினால் நிரம்பி கேக்குறீங்களா? ஓண்டு அட்டி போல வாரதுக்கு முதல் கொஞ்சம் துளிகள் விழும். வெளியில இருந்தாங்க கதறி எடுத்துட்டு உள்ள போவாங்க. பிள்ளைகள் வாங்க மழை துமிக்கிறது. சில சமயம் போறதுக்கு இடையிலே ஒட்டி போடுவோம். இந்த பாடல் 30 வருஷங்களுக்கு முதல்ல படிச்சோம். அர்த்தமே தெரியல. கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்கள் முறுமுறுத்து கடைசியாக அவரை கோபமூட்டி பச்சை தடவை அவருக்கு கீழ்ப்படியாமல் போய் அவர் துக்கமா போய் நான் அழைத்து வந்த யாரும் கானானுக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று தம்மேல் ஆணையிட்டு மோசஸ் இவர்களை அனுப்பு நேரத்துக்குள்ளே அப்படி சொல்லி போட்டுதான் இந்த வார்த்தையை சொன்னார். நான் எத்தனை தடவை வாசித்தேன். இதன் அர்த்தம் இல்லாம இது படத்தை வருது. ஜீவனை கொண்டு சொல்கிறேன் பூமி எல்லாம் தேவ மகிமையால் நிறைந்திடுமே. யாருடைய ஜீவன்? அவருடைய ஜீவன். பூமி எல்லாம் மகிமையால். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மகிமை சமம் ராஜ்யம். ராஜ்யம் வந்து இறங்காம ராஜாவும் பூமி மகிமையால் நிரம்பா. அவர் வர முதலே மகிமையை காண்கிறோம். மரங்களிலே, மிருகங்களிலே, வானங்கள், வான விரிவு அவரது மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதுகளுக்கு பேச சொற்கள் இல்லாதிருந்தும் அவைகள் பேசுகிறது. They don't have it. I am. You have. Oh yeah. நீ சிருஷ்டித்த பூமியையும் சூரியன் சந்திரனையும் நான் பார்க்கும் நேரம் மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவனை மாத்திரம் அந்த மலத்தூரல் இப்பொழுது அதை நீ ருசிக்க வேண்டும். அதன் வல்லமை, அதனுடைய களி கூறுதலை ஜீவனை கொண்டு சொல்கிறேன் பூமி எல்லாம் தேவ மகிமையால் நிறைந்திடுமே. ஜீவனை கொண்டு சொல்கிறேன் பூமி எல்லாம் தேவ மகிமையால் நிறைந்திடுமே. அவர் மகிமை, அவர் மகிமை, அவர் மகிமை நிறைந்திடுமே. ஜீவனை கொண்டு
ஜனம் முரட்டாட்டம் பண்ணின நேரத்திலும் அவர் வைத்திருந்த திட்டம் மனுஷர்களுக்காய் பூமிக்காக நிறைவேறிய தீர்மண்டு சொல்லும்படிக்கு அவர்களை வனாந்தத்துக்குள்ளே அனுப்பினாலும் என் ஜீவனை ஆணையிட்டு சொல்கிறேன், பூமி அனைத்தும் தேவ மகிமையினால் எப்பொழுது நிரம்ப போகிறது? யேசுவின் வருகையிலே அவர் பூமியிலே அந்த ஒலிவ மலையிலே கால வைக்கும் நேரம் 1000 வருஷம் அவர் அரசாளும் நேரத்தில் பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படித்தான் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. உன் சந்ததிக்குள்ளாக எல்லா பூமியின் வம்சங்களும் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். அதுதான் வாக்குத்தத்தம், அதுதான் சுதந்திரம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு அதுதான். The promise of the Spirit, the promise is the promise of the kingdom, the promise of the coming of the Messiah. அவர் வந்து ஆளுகை செய்வது, இழந்து போன பூமியை மறுபடியுமாக மீட்டு அவர் எடுத்துக்கொள்வது, நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவர் ஆளுகை. அந்த நேரம் ஜனங்களின் கண்ணீரை அவர் துடைப்பார். அந்த நேரம் இதோ மனுஷர்கள் நடுவிலே தேவாதி தேவன் குடியிருக்கிறார். தேவன் நம்மோடு எங்கு சொல்கிற வாக்கியங்கள் நிறைவேறும். எதற்காக காத்திருக்கிற? இந்த வாழ்க்கையை நம்பாதே. நீ இழந்து போவாய். இந்த தற்காலிக சாபத்துக்குள்ளாக இருக்கும் இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, வர இருக்கும் அந்த வாழ்க்கையை இழந்து போவாய். பிள்ளைகள், யேசுவா இந்த தடவை சொன்னார், பவனியா பிள்ளைகள், கிளிநொச்சி பிள்ளைகள், இந்த வாழ்க்கை சுக்காட்டு கூடான வாழ்க்கை. இதை நம்பாதே. வஞ்சிப்பு அதிகமாகும். யேசுவா சொன்னார், மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். அவரின் சொற்களை கேட்போம். I want to know your glory. 40 நாட்கள் இப்படி கடந்து போனதுன்னே தெரியாமல் மோசஸ் டாடியோடு பேசிட்டே இருந்தான். அவர் பேசிட்டே இருந்தார், அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அந்த சீனாய் மலை உச்சியில அவனுக்கு உள்ள இருந்து ஒரு தியாகம் கொண்டு வந்தது. How can I just hear your voice? உமது குரலை மட்டும் கேட்கிறேன், நான் உம்மை காணவில்லை. I want to see you. I want to see you. I want to see your glory. அவர் சொன்னார், என்னை பார்த்ததுக்கு பிறகு யாரும் உயிரோடு இருக்க முடியாது. மனுஷன் மகிமையை இழந்து போனான், பாவத்தினால். நான் உன்னை கடந்து போவேன். அந்த நேரம்
மறைப்பேன் என் கைகளால். நான் போனது பிறகு என் பின்பக்கத்தை நீ காணலாம். ஒவ்வொரு வேத வாக்கியமும் உண்மை. அப்படியே நடந்தது. அவரது கரங்களாலே அவன் முகத்தை மறைத்தார். அவன் காண விரும்பியது பிள்ளையா? No. முகம் காண எந்த கண்களை திறந்து நீ உடைய ராட்சியத்தை ருசிப்பதற்கும் உள்ளே செல்வதற்கும் அந்த வேலையை நீ விட வேணும். யார் எந்த வேலை என்ன எனக்கு தெரியாது. அந்த இடத்தை விட்டு வெளியேறவன் லோத்துவை போல் ஆபிரகாமோடு ஒட்டி கொண்டிருந்த அந்த உறவு அது பெரிய வேணும். நீ உன் இருதயத்தில் வைத்திருக்க பாய் ஃப்ரெண்டோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டோ பெற்றாரும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆயினும் அதை விட்டு விலக வேண்டும். இவைகள் கஷ்டம், வாழும் கஷ்டம். அதை செய்யாத நேரத்தில் நீ அடைய வேண்டிய இலக்கை அடைய மாட்டாய். உன் வாழ்க்கை வேறு ஒரு பாதைக்கு திரும்பும். அதன் பிறகு நீ மனம் திரும்புவதும் இல்லை, பழையபடி அந்த பாதைக்கு வருவதும் இல்லை. Do you know? I don't know why I said that. இந்த வாட்சிகளை நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. கலாச்சியர் 3ஆம் அதிகாரம் 14 அன்றைய ஜனத்திலே புரிந்து கொள்ளாதவர்கள் என்னும் ஒரு சந்தர்ப்பம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் மேற்கு நாடுகளும் ஐரோப்பா நாடுகளும் வெள்ளைக்காரர்கள் குறிப்பாக அவைகளை காப்பி பண்ணி அங்கே சிதறுண்டு போய் இருக்கும் தமிழ் ஜனங்களும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவனுடைய நிறைவும் அவனுடைய பணமும் பொருட்களும் நிலமும் அவனுடைய ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் சகலதும் நிறைவான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் என்பதை அதிலே நின்று அவங்களோட கிளாக் அதிலே நின்று போச்சு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அடிச்சுவடுகளிலே போனால் ஆபிரகாமின் விசுவாசத்திலே நாங்கள் நாளந்தம் ஜீவித்தால் எங்களுக்கு இந்த நிறைவு கிடைக்கும், எல்லா நிறைவும் கிடைக்கும். நான் விரும்புகிற காரை வாங்கலாம், நான் விரும்புகிற வீட்டை கட்டலாம், நான் அந்த பெரிய நல்ல உத்தியோகம் கிடைச்சு நான் பணம் சம்பாதிக்கலாம், நான் வெளியூருக்கு போகலாம். இதைத்தான் நான் வெளியில இருந்த நேரம் செய்திகளாக பல உலக பிரசித்தி பெற்ற, அதாவது உலகம் அறிந்த தேவ ஜனங்களுக்குள்ளே அறியப்பட்ட ஊழியர்கள் இன்று வரை பிரசங்கம் பண்ணுகிறார்கள்.
And many people oppose the prosperity gospel. They call it. தேவனுடைய ராஜ்யம் முதலில் தேடும் பொழுது நீ நிறைவாக இருக்காமல் இருக்க முடியாது. அஞ்ஞானிகள் பொருட்களையும் வேறு காரியங்களையும் தேடுகிறார்கள். தேடி யாராவது ஒரு தேவனை கும்பிடுகிறார்கள். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை முதலில் தேடுங்கள். இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள். மூன்றாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள். ஒரு ஒன்றையும் தேட வேணாம். அவருக்கு எங்களுக்கு தேவையானது அவருக்கு தெரியும். எனக்கு ஒரு பிளேன் தேவையில்லை அவருக்கு தெரியும். எனக்கு வேண்டாம். 3-4-5 மணித்தியாலத்தில் நான் போகலாம் அந்த இடத்துக்கு. எனக்கு ஹெலிகாப்டர் தேவையில்லை. ஆனால் வெளியூர்களிலே குட் நியூஸ் என்று தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் சொன்னாலும் அவர்கள் போக்கஸ் பண்ணி அவர்களது கிளாக் மணிக்கூடு வந்து நின்ற இடம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் 12 ஆதியாகமம் 1-3 வரை நீ பூமியை சுதந்தரிப்பாய். அந்த ஆசீர்வாதம் சமன் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் சமன் ராஜ்யம். ராஜ்யம் சமன் சுதந்திரம். பாத்தீங்களா? இது உனக்கு விளங்க வேணும். ராஜ்யத்தின் சுதந்திரத்தை பிடித்துக் கொள்ள அந்த ஆசீர்வாதத்திலே ஜீவிக்க ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளாக நீ இருக்க வேணும். மறுபடியும் சொல்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சமன் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். தேவராஜ்யம் சமன். அது எதுக்கு ஈக்குவல்? அதுதான் வாக்குத்தத்தம். அது சமன் சுதந்திரம். We possess it. நாங்கள் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டோம். அப்ப இங்க கலாச்சாரல எவ்வளவு வஞ்சிப்பாக ஜனங்களை ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் மெஸ்ஸியா யேசுவாவினால் அவர் எல்லாம் உண்டுமாகாது. புறஜாதிகளுக்கு அதாவது எங்களுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை the Spirit gave the promise of the kingdom, the promise of inheriting the earth. பூமியை நாங்கள் சுதந்தரிக்க. அதான் வாக்குத்தத்தம். பரலோகத்தை அல்ல. பேய் பரலோகத்துக்கு கொண்டோட நிற்கிறான். இப்ப வாயடைச்சு போயிருக்கிறான். நான் திருப்பி தொடர்பா சொல்லிட்டே இருக்கிறேனே. இப்ப வானத்தில் இருந்து இறங்கி என்றதுக்கு அதுக்கு தெரிஞ்சு வச்சு நாங்க கத்தி குளறி ஒண்ணுமே ஆகாது அவன் சொல்லிட்டே இருப்பான். இதுகளும் ஜெபம் பண்ணிட்டே இருக்குங்கள், வாய் மூடி பேசாம இருப்பான். இது போகல கடாக்க உள்ள ஆவியால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். எது வாக்குத்தத்தம்? ராஜ்யம். ஜேம்ஸ் 2:5 தமிழ் அன்புகிறவர்களுக்கு அவனால் அழைக்கப்பட்டவர்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணிய ராஜ்யம். That's the promise. The promise is the kingdom. See? அவர்தான் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அவர் மூலம் தான் இந்த உடன்படிக்கை சரி வந்தது. I know religion.
Yeshua the Messiah, him alone. அவர் நாமத்துக்கு வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் எப்படி ஆயிற்று. வாக்குத்தத்தம் என்ன என்று காண்பிக்க போறேன். இப்ப சொன்ன நான் ராஜ்யம் என்று சொல்லிக் கொண்டு வந்த ஞாபகம் இல்லையா? வாக்குத்தத்தம் சமன் ராஜ்யம், ராஜ்யம் சமன் சுதந்திரம். முடிவிலே நாங்கள் எதை சுதந்திரிப்பது சொல்லுங்க? ராஜ்யத்தை. ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் நேரம் நாங்கள் பூமியை சுதந்திரிப்போம். எல்லாம் அந்த அளவுக்குள்ளதான், எல்லாம் இஸ்ரேலின் எல்லைக்குள்ளதான். நசரேத்தும் அங்கதான், ஒலிவமலையும் அங்கதான், எரிகோ பட்டணம் அங்கதான், பெத்லேயம் அங்கதான், பெத்தனி அங்கதான், ஜெருசலேம் அங்கதான், சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் அங்க. 18வது வசனம் வடிவாக்கள். ஒரு வார்த்தை, ஒரு வேத வாக்கியம் எழுதப்பட்டது, உன்னை பத்த வச்சு விடும் அனலாக. 18 16 வாசிப்போம். ஆபிரகாமுக்கும் அவனது சந்ததிக்கும். இந்த சந்ததி யார்? இயேசுவ தி மெஸ்ஸாயா. அவன் நாங்கள் இப்படி வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவா மேசியாவுக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. என்ன வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன? உனக்கு நிறைய ஒட்டகம் வரும், உனக்கு நிறைய ஆடு மாடு வரும், உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இதுதான் ஐரோப்பாவும் தி வெஸ்ட் மேற்கும் பிடிச்சு கொண்டது. கிரிக்கெட் மேட்சில் விக்கெட்ஸுக்கு பின்னால நிற்கிற அந்த விக்கெட் கீப்பர் நிற்பான். அப்படி பால் பேட் பண்றால தப்பி வார்ன பிடிச்சிருவான். இவங்க பிடிச்ச பால் ஆபிரகாமுக்கு இந்த உலக ஆசீர்வாதம். இப்ப விளங்கிட்டா? ஆறு ஒருவன் சொன்னான், இது வேத வாக்கியம் இல்லை, சில ஆட்டோவில் கண்டிருக்கிறேன். ஆனா அவன் அதை எழுதி போட்டு சிலவுல பாம்புக்கு முன்னால டான்ஸ் ஆடலாம். என்னை தேடு, அங்கால சகலது உன்னை தேடும். அது சரி, ஆனா என்னை என்றது யாரென்றதான் கேள்விக்குறி. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை முதலில் தேடு, சகலது உனக்கு பின்னால வரும் கூட்டி கொடுக்கப்படும்.